கஞ்சி முட்டை கிருஷ்ணனால எங்க வீட்டுக்காரர் இல்லாம இருந்தேன். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் சத்தம் கேக்குது. ஒரு ராத்திரிக்கு எவ்வளவுமா தெரியாமதான் கேட்க. நீ பைத்தியமா நடிக்கிறியா? இல்ல நல்லா ஒரு குடும்பத்து பொம்பளை இப்படி வரவுன்னா எனக்கு சந்தேகம் வந்து கேட்டேன். நீ சரியான பைத்தியம் தான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீ சரியாகாத பைத்தியம். அப்படியா? வீட்டுக்காரர் வந்துட்டாரு. என்னடி ஐயோ வந்துட்டீங்களா? என்னடி போல வந்துட்டீங்களா? என் தங்கச்சி எங்கடி? என் தங்கச்சி போல எங்கடி? எங்கடி என் தங்கச்சி? உங்க தங்கச்சின்னு கேட்டீங்கல்ல? சரி ஆயா நம்ம தங்கச்சி எங்கடி? எங்க போயிருப்பாங்க? எங்க போயிருப்பா? எங்கடிங்கிற எங்க போயிருக்காங்களா? நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இத்தனை நாளா வராம இருந்தாலும். ஆமா 5 வயசுல போனவன். ஆமா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பாத்துட்டு வரானே அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறா. யாண்டா யாண்டி இங்க பிள்ளைகளை தண்ணி அடிச்சு விட்டீங்களா? 12 வருஷம் உள்ள போனதால ஏங்க சரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பாத்துட்டு வரேன்னு போயிருக்கிறா. அரைமுறைமா தேவையான தெரியாத போய் மாதிரிக்கு வேலையை பாரு. நான் போய் என் தங்கச்சியை பாத்துட்டு வந்துடுறேன். போய் சீக்கிரம் போயிட்டு சொக்கனால இருக்கக்கூடிய ஆயத்தை சுற்றி சுற்றி பார்க்கிறோம். என் தங்கையை காணவில்லை. எங்க போயிருப்பாரு? பெரியவர்களை ஆடு மேய்க்கக்கூடிய இடத்துல இங்க இருக்கிறீங்களே, என் தங்கையை நீங்கள் கண்டதுண்டா? ஆமாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னா ஒரு அம்மா ஒரு 6-7 பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு 7 பிள்ளைங்களோட என் தங்கச்சி தான். அப்படியா? ஆமா. எனக்கு தெரியாது. வந்தாங்க. ஒரு கிணத்துக்கிட்ட நின்னு இது இந்த கிணறு யாரு வைக்கினது அப்படின்னு கேட்டாங்க. சரி. நாம ஆட்டுக்குடி அந்த செவலையெல்லாம் அந்த பக்கம் போச்சுன்னா அந்த பக்கம் போன போது இத ராமலிங்க செட்டியார் வெட்டி வச்ச கிணறுன்னு சொன்னேன். எங்க அப்பா வெட்டி வச்சது. இது சொன்ன போது அந்த அம்மாவையும் பிள்ளைகளையும் பார்த்ததுதான் மறுபடியும் நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா தங்கைக்கு தண்ணித்தாக எடுத்திருக்கும். நாளை கிணத்துக்கு பிள்ளைங்களோட போயிருக்கேன். ஆமாமா. இருக்கிறது அடிக்கிறோம் இருக்கிறேன். இங்க வந்து சுத்தி முத்தி பார்த்தாலும் என் தங்கச்சியும் காணும், தங்கச்சி பிள்ளைங்க காணுமே. எனக்கு ஓரத்திலே தகதகவென்று மின்னுகிறதே. என்னவாக இருக்கும்? ஐயா இது என் தங்கையோட மகளையோ மாங்கல்யமாச்சே. என் தந்தையார் எப்பொழுது என்னிடத்தில் சொன்னாரோ அதே மாங்கல்யமாச்சே. என் தங்கையுடைய மாங்கல்யம் எப்படி இருக்கும்? கிணத்தோரத்தில் இருக்குதே, செடி கொடியில தெரியாத மாட்டிட்டு வந்திருக்குமா? என்னன்னு தெரியல. சுத்தி முத்தி பாக்க காணுமே, ஒண்ணு கூட காணுமே. கிணத்துக்குள்ள எட்டி பாக்க குடிச்சிட்டு இருப்பாங்க.
ஐயோ என்ன செய்வேன்? என் தங்கையாகப்பட்டவனுடைய குழந்தையோடு கிணத்துல செத்து கிடக்குது. இந்த அண்ணன் வீடு நீங்க சாகவாய்க்கு வந்த அம்மா என்னாச்சோ ஏதாச்சோ? ஐயா மந்திரிவாதி, என்ன நடந்தது ஏது நடந்தது ஒன்றுமே தெரியல. நான் காலத்தில் வேட்டையில் இருக்கும் போது ஏதாவது நடந்ததா உண்மையை சொல்லுங்க ஐயா. ஐயா நாங்க மாடு மேய்க்கிறவங்க, நான் சொன்ன அடையாளத்தை வச்சு பாத்துட்டீங்க. இதுக்கு மேல நீங்க பாக்கணும்னா உங்க அரண்மனைக்கு போனாதான் விஷயம் தெரியும். ஐயா இதற்கு மேல என் தங்கையும் ஆண்டவராக நான் உயிரோடு இருப்பது நியாயமல்ல. என் உயிரும் போகட்டும். உண்மை எப்படி வெளியே வர்றது? அங்க போனா தானே விஷயம் தெரியும். உங்க தங்கச்சி அந்த அரண்மனைக்கு போமான்னு சொல்லிவிட்டு தானே வேட்டைக்கு போனீங்க. ஆமா, அதனால அரண்மனைக்கு அவங்க போயிட்டாங்க, தரத்தை காட்டினீங்க. நீங்க தங்கச்சி போனாங்கன்னு இங்கே செத்தா அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குன்னு தெரியும். என் பொண்டாட்டி பண்ற பாவலாவை பார்த்தா என்னமோ நடந்திருக்குது. ஆமா, அரண்மனையில என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு என் தங்கச்சி போன இடத்துக்கு என் உசுறு போகட்டும். என்னன்னு தெரியாத சாகக்கூடாது. அதுதான் உண்மை. யாருங்க? வெங்கடேஷ் மாமாவா? இல்ல நான் ஆறுமுகம் பேசுறேன். ஆறுமுகம் வேண்டாங்க, வெங்கடேஷ் மாமாவே எனக்கு வேண்டும். வெங்கடேஷா தூங்கிட்டு இருக்கிறான். நான் ஆறுமுகம் பேசுறேன். சொல்லு, நான் சொல்லி எவ்வளவு தரேன்? எவ்வளவு ஒரு ராத்திரிக்கு? ஒரு ராத்திரிக்கு உனக்கு வேற பல்லு எல்லாம் கொட்டி போச்சுங்கிற, அதனால ஒரு 2000 ரூபாய் கொடு, வரேன். 2000 ரூபாயா? சரி, நீ சொல்லத கொடுத்துறேன். ஊம்பியால இன்னைக்கு கூத்தாடுற காசு நாளைக்கு கொடுத்துறேன். இப்ப நீ ரெடி ஆகும். நாளைக்கு நான் கொடுத்துறேன். ஏன் புருஷவாரத்துக்கு நேரமாவோ சீக்கிரமா வந்துட்டு போ. அப்ப கொண்டு போன் வை, எங்க புருஷன் வந்துட்டான். அலங்காரி உங்ககிட்ட போகும்போது சொன்னல சரி இங்க பாருங்க, நான் போனோடனே வந்தாங்க. ஆறுங்கிறீங்க யாரு? மீசோக்காரன் வந்தா. யாரு? மீசோக்காரன். மீசோக்காரன் ஏங்க? ஆன்லைன் ஆர்டர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என் தங்கை வந்தாளா? ஐயோ வந்தாங்க. வந்த உடனே எங்க போனாங்க? என்ன பண்ண? உண்மையை சொல்லு. உண்மையை நீ சொல்றியா இல்ல இங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கறதா? சொல்லுடி. அம்மா என் தங்கை வந்தாளா?
ஏய், நான் சொல்றது கேளுங்க. நான் ஒண்ணும் பண்ணல. அவளுக்கு சோறுன்னு பாத்திருப்பனா, குழம்புன்னு பாத்திருப்பனா, தயிர்னு பாத்திருப்பனா, மோர்னு பாத்திருப்பேன். எப்படி சோறு போட்டு தெரியுமா? அல்ல கேளுங்க. ஏய், இரு, நானே கேட்டுக்கிறேன். கேளு. அம்மா என் தங்கை வந்தா இந்த இவன் என்ன பண்ணா பச்சை தேவடியா பரதேசி கண்டாவடி என் குடிய கெடுத்தவ ஒரு கேள்வி கேட்டா பாருங்க என்னன்னு கேட்டா என் பொறுத்தவட்ட படுத்துவாடி வந்தது கேட்டான் நாதே ஒண்ணும் பண்ண வேணாம் சமத்தை இறங்க கொடுத்துட்டு பட்டாளா இல்லையா? ஏன் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறேன்? ஐயோ உங்க முன்னாடியே பாருங்க, உங்க முன்னாடியே வாயால கக்கிரியா இல்ல ஒரு நிமிஷம் என்னாட்ட பொம்பளைங்கெல்லாம் கேளுங்கடி. என்னாட்ட பத்தினி யாராவது இருக்க முடியுமா? என்னாட்ட குடும்ப பொம்பளைங்க யாராவது இருக்க முடியுமா? செவிட்டா சாரி நேற்று ராத்திரி படுத்திருந்தது நான் பார்த்தேன் அன்பா சின்ன வயசுல இருந்து 5 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவ்வளவு கொண்டு புட்டியடி சொல்லாத வார்த்தை சொல்லி கொண்டு போயிட்டான். மச்சான் மச்சான் அவன் மணி சொல்லு மச்சான் மச்சான் ஒண்ணு மணி என் நாட்டு பொம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்றேன். என்ன சொல்ற அறிவுரைங்க? என்னடி சொல்றீங்க? நான் சொல்றேங்க. சொல்லி தொலைக்கிட்ட பேச்ச வளர்த்தாத என்னாட்ட பெண்டுகளா பொம்பளைங்கடி என்னாட்ட பெண்டுகளா இளவாட தண்டுகளா என்ன மாதிரி பொழைங்க சரியா? என்ன மாதிரி பொழைச்சா என்ன மாதிரி பொழைக்கணும். மாமனார் வந்தா மண்டை போந்துடணும், மாமியார் வந்தா மருந்து வச்சு கொண்டு போடணும். இனிமேல் உயிரோடு எவளையும் வைக்க கூடாது. என்ன மாதிரி ஒரு வாழ்ற வீட்டுக்கு ஒரு புள்ள வருது, ஐயோ அவளை பத்திரமா பாத்துக்கணும். மாமனார கொள்ளணும் இல்ல யாரையாவது கொள்ள மாட்டேன். போங்க உக்காரு உக்காரு என்னடா ஏய் கேட்க மாட்டீங்களா?
இவ்வளவு நேரம் நீதானே இருந்த. இந்தாங்க என் மூடு. அட்டி பெண்ணு உழுவு பாருங்க. ஆ என்ன பண்ணணும்? மொட்டை அடிக்க சொல்லி ஏ அண்ணா சீக்கிரம் அந்த தண்ணி போடா ஐயா ஐயா சாமி ஒரு தண்ணி கொடு. தண்ணி ஒரு கூட ஒன்றாங்க ஒரு கூட ஒரு ரெண்டு ஒரு புள்ள பெத்திருந்தா கூட வரட்டு குதிக்கு மொட்டை அடிக்க என்னடி பூட்டு பூட்டுன்னு ஏ அண்ணா சீக்கிரம் அப்படியே சொன்ன சாணமலைக்கு கருமையில் சேர்த்து அப்ப கூட படிச்சாச்சு மகாராஜா அடிச்சியா எங்க பாடி அடிக்கா அண்ணாடா கீழே கீழே எங்க ஆயாவுமா தூக்குறா